ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, மாங்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் அம்பேச்ச கோஷிம்பீர், அதாவது மாங்காய் பச்சடி, மாங்காய் சட்னின்னு சொல்லிக்கலாம். இது தமிழ்நாட்டிலேருந்து என் தம்பி கொண்டு வந்த மாங்காய். ட்ராவலில் வந்ததுனால லேசாக தோல் கருப்பாக இருக்குது, கொஞ்சம் பழுக்கவும் போகுது. அதனால் எடுத்துகிட்டு நான் செய்கிறதுக்கு இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு அரை மணி நேரமாவது மினிமம் ஊறி இருக்கணும், மேக்ஸிமம் 1 hour. அதுக்கு மேலே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சு உடச்சோம் அப்படின்னா அது மாதிரி உடையணும், அவ்வளவுதான். ஸோ இங்கே பாருங்கள், உடஞ்சிருச்சா? இது மாதிரி உடஞ்சி வந்தால் போதும். இது இந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருந்தாலே போதும். நமக்கு இந்த தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல, பருப்பு மட்டும் ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து அந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி பீஸாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஷிம்பீர் நம்ம மிக்சியில் தான் செய்ய போகிறோம். அதனால் நமக்கு உங்கள் மிக்ஸி ஜார் நல்லா அரைக்கும் அப்படின்னா அது மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி தோல் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க தோல் சேர்த்துக்கோங்க. தோல் பிடிக்காதவங்க தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த தோலில் உள்ள சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அந்த கொஷிம்பீர் இந்த மாங்காய் தோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த கலரும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன கட்டு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சாரி, கொஞ்சம் இருமல் வருது, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அந்த பூண்டையும் சேர்த்துக்கிட்டு மிளகாவையும் உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பூண்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேன். ஒரு பழுத்த மிளகா 1 எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு மாங்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவி சேர்த்திங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இதுவும் பிரச்சனை இல்லை, இதுவும் ஃபாஸ்ட்டாக அரைஞ்சிரும். மாங்காய் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஆனால் செம்ம புளிப்பு, இன்னும் இனிப்புலாம் வரவே இல்லை. ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் பழுக்கிற ஸ்டேஜ். அதனால் எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு இந்த மாங்காய். இந்த கொஷிம்பீர் செய்கிறதுக்கு கொட்டையை கூட நான் வேஸ்ட் பண்ணலை. அந்த கொட்டையில் இருக்கக்கூடிய சதைகள், அந்த பல்ப்பு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ இதே நம்ம அரைச்சாச்சு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் அங்கங்கே 1-2 பீஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒன்றா அரைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே ப்ராப்பராக அரைச்சி வரும். இப்போ தண்ணியே இல்லாமல் தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காய் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆனதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கொழப்பு தன்மை இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பச்சை மாங்காய் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா ஸ்பூன்னால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைங்க. ஆனால் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி வந்தால் போதும். உப்பு சேர்த்து அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஈவனாக எல்லாமே சேர்ந்து உப்போடு மிக்ஸ் ஆகிடும். இப்போ நமக்கு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கொஷிம்பீர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா, மாங்காய், பருப்பு, அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா புளிப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாங்காய் தமிழ்நாட்டிலேருந்து கொண்டுட்டு வந்ததுனால கண்டிப்பாக எல்லார்ட்டையுமே இப்போ மாங்காய் இருக்கும். ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாங்காய் அரைச்ச அந்த கொஷிம்பீர் அரைச்ச மிக்ஸி ஜாரில் நமக்கு நிறையா ஒட்டியிருக்கும். ஆனால் நம்ம தண்ணி அலசி ஊற்றக்கூடாது. அந்த கொஷிம்பீரில் திக்காக தான் இருக்கணும். எனக்கு மாங்காய் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜுங்கிறதுனால இந்த கொலப்பாக இருக்குது. இல்லைன்னா நல்லா திக்காக தான் இருக்கணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் நான் இப்போ ஒரு ரசம் செய்கிறேன். கடாயை காஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை அலசின தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் நீங்கள் எவ்வளோ தான் துடைச்சாலும் கண்டிப்பாக அதிகமாகவே ஒட்டியிருக்கும். நம்ம அலசி அந்த கொஷிம்பீரில் சேர்க்கக்கூடாது. திக்னஸாக தான் அந்த கொஷிம்பீர் இருக்கணும். அதனால் அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் அலசி எவ்வளோ தண்ணி வருதோ அதை எடுத்து இது மாதிரி தாளிச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் ரசம்னே சொல்லலாம் இதை. ஸோ இந்த ரசம் சாதத்தில் நல்லா கொலன்னு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த ரசம் கொஞ்சம் திக்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொஷிம்பீர்லேருந்தே 1 ஸ்பூன் கொஷிம்பீர் நான் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியும் பாருங்கள். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரசமாக செய்கிறோம். தென் அந்த கொஷிம்பீர் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், எதுவுமே வதக்கலை. அதனால் ரொம்ப அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததும் போதும். இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு லேசாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக மஞ்சளாகவும் இருக்காது, ஃபுல்லாக நேச்சுரலாகவும் இருக்காது, மிக்சிங்கில் இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு.
இப்போ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு கொதிச்சு வரும்போது அந்த பச்சையாக இருக்கக்கூடியதும் நமக்கு வந்து வெந்திருக்கும். தென் வந்து இந்த ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா கொதிச்சு வரவும் ஸோ அந்த பச்சையாக இருக்கக்கூடிய கொஷிமீரும் இந்த ரசத்தோடு சேர்ந்து வெந்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இந்த கொத்தமல்லியும் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பழுத்த கொத்தமல்லி இருக்கும் பார்த்தீங்களா, எல்லோயிஷா, ஸோ அந்த கொத்தமல்லியாக நான் வந்து பார்த்து சேர்த்துருக்கேன். தென் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பச்சை கலரில் இருக்க கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சப்பாத்தி காக்கச்சோள மாவு ரொட்டிக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.